சென்னை ஃபேன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நேற்று வின்னுக்கு அப்புறம் நேற்று நம்ம டீம் நிறைய விஷயம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ராமகிருஷ்ணா கோஷ் பவுலிங் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், நேற்று நம்ம கேப்டன் நின்று ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி ஜெயிக்க வச்சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா ஒரு நல்ல 50ங்க. அது வந்து பயங்கரமான ஒரு பூஸ்ட் நம்ம மிடில் ஆர்டருக்கு. ஓவராலாக நிறைய விஷயம் ரொம்ப நல்லா பண்ணோம். எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த சேனல் நியூவாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு நான் டாஸ் இருந்தே ஆரம்பிக்கிறேன். நேற்று நம்ம வந்து சேஸ் பண்ணது நம்ம கேப்டன் வந்து டாஸ் ஜெயிச்சு கிடையாதுங்க. வழக்கமெல்லாம் நம்ம கேப்டன் வந்து டாஸை தோற்று போயிட்டார். அவர் எப்போ தாங்க டாஸ் ஜெயிப்பார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் டாஸ் ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். ஒரு மேட்சோ 2 மேட்சோ எனக்கு தெரிஞ்சு SRH கூட ஜெயிச்சார், அப்புறம் RCB கூட ஜெயிச்சார். அந்த 2 தோற்று போயிட்டோம். பட் அவர் டாஸ் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் 2 மேட்ச் தாங்க டாஸ் ஜெயிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து அன்லக்கியாக ஒருத்தர் வந்து இருக்க முடியுமான்னு தெரியல. இதே மாதிரி தான் இருந்தது 24 நடந்துச்சு. டாஸ் தோற்றுக்கிட்டே இருந்தார். அவருக்கும் டாஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் போலங்க. ஆனால் நேற்று டாஸ் தோற்று ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா ஒரு வேளை டாஸ் ஜெயிச்சு நம்ம பேட்டிங் பண்ணியிருந்தோன்னா, எனக்கு ருத்துராஜ் அதை தான் சொல்லியிருந்தார், டாஸ் ஜெயிச்சிருந்தோன்னா நாங்கள் பேட்டிங் பண்ணுவோம் தான் சொல்லியிருந்தார். நல்ல வேளை நேற்று டாஸ் ஜெயிக்கலை. ஏன்னா நேற்று நம்ம டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணியிருந்தோன்னா, ஏன்னா அந்த பிச்சு பார்த்தீங்கன்னா பாட்டா விக்கெட் கிடையாதுங்க. 220 230 அடிக்கக்கூடிய விக்கெட் கிடையாது. அது நம்மளால் என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா 220 அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க போய் 150 170 ரனுக்கு அவுட் ஆக சான்ஸ் நிறையா இருந்திருக்கும். நல்ல வேளை நேற்று நம்ம சேஸ் பண்ணோம். சேஸ் பண்ணங்காட்டி 160 டார்கெட் தெரிஞ்சுங்காட்டி ரொம்ப அழகாடி சேஸ் பண்ணிட்டோம். ஸோ நேற்று டாஸ் தோற்றதுமே ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அண்டு பவுலிங் பற்றி பேசணுங்க. என்ன பவுலிங் அன்சில் கம்போஜ் ஒரு லீடர் மாதிரி மாறிட்டு வராதுங்க நம்ம டீமுக்கு. மனுஷன் லைக் ஒரு கான்ஃபிடென்ஸோடு போடுறாரு, ஒரு அத்தாரிட்டியோடு போடுறாரு. அவர் ஒரு ஒரு லீடர் மாதிரி இருக்காருங்க. பார்த்தாவே ஒரு நம்பிக்கை வருது. நம்ம டீமில் வந்து ஒரு சென்னை ஃபேனாக நமக்கு லாஸ்ட்டாக எந்த பவுலரை பார்த்து நம்பிக்கை வந்துச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிராவோ இல்லை, எனக்கு தெரிஞ்சு பிராவோ தான் ஞாபகத்துக்கு வராரு. வேறு யாரும் பெருசாக ஞாபகத்துக்கு வரல ரீசெண்டாக அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை தந்த ஒரு பவுலராக. ஏன்னா செம்மையாக போடுறாருங்க. நேற்று பவர் பிளேவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து குஜராத்து கூட வந்து நல்லா போட்டார். வேறு வழி இல்லை, அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் யாருமே இல்லை குஜராத்து கூட 150 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. மேட்ச்சுக்கு நல்லா போட்டாருங்க. பவர் பிளேனா ஸ்விங்கு பட்டாசாக போடுறாரு. அதே வந்து டெத்துலலாம் யாக்கர் நச்சுன்னு இறக்குறாருங்க. சரியான பவுலிங் அன்சில் கம்போஜ். முகேஷ் சௌத்ரியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணாரு அன்சில் கம்போஜுக்கு. ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு. பிரசாந்த் வீர் பற்றி சொல்கிறேன். பிரசாந்த் வீர் என்னென்னா, அவர் பவுலிங் பார்த்தா சும்மா தூக்கி சும்மா அப்படியே லூப்பி பால் மாதிரி போடுறாரு. அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டால் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியலங்க. பிகாஸ் இன்றைக்கி பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம் பவர் இருக்குது. ஸோ அப்படி தூக்கி போட்டு அது மிஸ்டைம் ஆகி கேட்ச் போகும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் கொஞ்சம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. பிரசாந்த் வீர் பவுலிங் பார்த்தா பெரிய நம்பிக்கை வரல. ஓகே போடுறாரு, பட் ரொம்ப அவரை பார்த்தா அப்படியே வந்து கண்டெயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பிக்கை வரல. அவர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் அவர் ஆடுறதுனால ஒரு நல்ல விஷயம் தான், நம்ம பேட்டிங் கொஞ்சம் லாங் டெய்லாக இருக்குது. கடைசி வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங் இருக்குது. இந்த தைரியத்தில் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அவரை டீம் கொண்டு வந்து பேட்டிங் இருக்குது, பட் ஸ்டில் பவுலிங் ரொம்ப நல்லா போட்டாகணும். ராமகிருஷ்ணா கோஷ் சரியான அடிஷனுங்க. அவரை பற்றி தான் பேசி ஆகணும். என்ன பவுலிங்க நேற்று ஃபஸ்ட்டு மேட்ச் போடுறாரு. ஒரு அவரை பற்றி பேசுகிறேன். செகண்ட் ஓவரில் சரியான கேட்சு. நம்ம டீமில் சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்களே, சீனியர் பிளேயர்ஸ்னு எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, தூபே மட்டும் சொல்கிறேன். ஏங்க எத்தனை கேட்சுங்க விடுவார் அவர்? ஒரு கேட்ச் 2 கேட்ச்னா பரவாயில்ல. இந்த சீசனில் கேட்ச் மேலே கேட்ச் விட்டுட்டு இருக்காருங்க. கடுப்பாது உண்மையாகவே. தூபே வந்து கேட்ச் விட்டதெல்லாம் பார்த்தா கடுப்பாது. பொறுமை இருக்குங்க. ஒரு கேட்ச் 2 கேட்ச்னா பரவாயில்ல. எவ்வளோ கேட்சுங்க? அதாவது ரொம்ப லத்தார்ஜிக்காக ரொம்ப ஜாலியாக ஆடுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒரு மனுஷன் வந்து அந்த மாதிரி கேட்ச் ஒரு டைம் விட்டால் பரவாயில்ல. அவர் கேட்சிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேது. சீரியஸாக ரொம்ப கடுப்பாதுங்க. இதுக்கப்புறம் வேணால் தூபேவை தான் இம்பாக்ட் வேறு வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி கேட்ச் நேற்று பரவாயில்ல, நேற்று நல்லா பவுலிங் போட்டு 150 நிறுத்திட்டோம். இதே வந்து 200 அடிச்சாங்கன்னா என்னங்க இந்த சீசனே முடிஞ்சு போயிருக்கோம். கடுப்பாதுங்க உண்மையுமே. வந்து தூபே வந்து இதுக்கப்புறம் மேபி நம்ம இம்பாக்டாக கூட வச்சுக்கலாம். பேட்டிங் பெருசாக ஆடுறது இல்லை, ஆனால் ஃபீல்டிங்லாம் இப்படி பண்ணுறது அக்செப்டே பண்ணிக்க முடியாதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். பட் ராமகிருஷ்ணா கோஷோட பவுலிங்க்கு வரேன். செமையாக போட்டாருங்க. ஸ்லோ பாலாக இருக்கட்டும், யாக்கர் நச்சுன்னு இறக்குறாருங்க. யான் பிஷப் வந்து சொல்லியிருந்தார், அவர் வந்து டொமஸ்டிக்கில் வந்து கடைசி 3 ஓவரில் ஒரு டீம் வந்து 11 ரன் வேணும், இவர் வந்து 2 மேடன் போட்டு ஜெயிக்க வச்சார் அப்படின்ட்டு. இன்னுங்க அது 2 மேடன் போட்டுறாரு கடைசி 3 ஓவரில். அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவரை ஏன்டா இத்தனை நாள் ஆடல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ராமகிருஷ்ணா கோஷ் வந்து நம்ம டீமுக்கு ஒரு நல்ல அடிஷனாக டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைலாக இருக்காருங்க. ஏன்னா குர்ஜப்னீத்தும் ஓவர்டன் பார்த்தீங்கன்னா சிமிலராக போட்டுருந்தாங்க. ஸோ குர்ஜப்னீத் 2 சிமிலரான ப்ரொஃபைல்ஸை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல் நம்ம டீமில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ராமகிருஷ்ணா கோஷ் என்ன தான் ஒரு மேட்ச் தான், ரொம்ப பெருசாக ஒரு மேட்ச் வச்சு பேச முடியாது, பட் ஒரு மேட்ச்னாலுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 100 அது வந்து கிளாஸை காமிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் விக்கெட் எடுக்கல, அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு வேர்ல்டு கிளாஸ் அப்படின்னு காமிச்சிட்டே இருக்கார். மேட்ச்சுக்கு செம்மையாக போட்டாருங்க. திலக் வர்மாக்கெல்லாம் அப்படியே தூக்கி வைடாக போட்டார். அது சரியான பால். அதெல்லாம் 100 பேக் டு ஃபார்ம் நம்ம டீமுக்கு ரொம்ப முக்கியமான விக்கெட்டுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் 3 விக்கெட் எடுத்துருக்கணும். நம்ம தேர் கேட்ச் வந்து
விட்டுட்டார் தூபே. அதை பற்றி நான் எவ்வளோ தான் பேசுகிறது, கடுப்பு தாங்க ஆகுது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பவுலிங் பக்காவாக இருந்துச்சு. ஓவர்டன் பற்றி பேசணும், இடிக்கிறாருங்க ஓவர்டன்லாம். பேசுதான் மனுஷன் வந்து ஸ்பீடு தான் நம்புகிறான். 145 146 பால் வருது. ஹர்திக் பாண்டியாக்கெலாம் என்ன பண்ணுறேன்னே தெரியல. செமையாக இருக்குது. நம்ம பவுலிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று பார்க்குறதுக்கு பயங்கரமாக பவுலிங் போட்டோம். 159ங்கிறது சரியான பவுலிங் எஃபர்ட்டுங்க. நேற்று ஹைலைட்டே நம்ம டீமோட பவுலிங் எஃபர்ட் தான். அண்ட் பேட்டிங் பற்றி பேசணுன்னா சஞ்சு வந்து ஓகே அவுட் ஆகிட்டார். உரில் பட்டேல் வந்து ஒரு பவரை காமிச்சார். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கூட ஆடி இருக்கலாம். அவ்வளோ அவசரமாக நேற்று ஆடணுன்னே கிடையாது. பட் எனிவே உரில் பட்டேல் ஒரு நல்ல கேமியோ தான். ருத்துராஜ் கைக்வாட் மனுஷன் லாஸ்ட் மேட்ச் ஃபார்முக்கு வந்தார். இப்போ என்ன அவர் ஃபார்முக்கு வந்தால் எப்படி ஆட முடியும்னு காமிக்கிறாருங்க. செம்மையாக ஆடினாருங்க. நேற்று சேஸுக்கு வந்து ருத்ராஜ் கைக்வாட் நின்று ஆடுவார்னு எதிர்பார்த்தேன். அதை தாங்க பண்ணார். கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாருங்க. ஒரு கேப்டன்சி நாக்குங்க அவர். செம்மையாக ஆடுறாரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பழைய ருத்ராஜ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ருத்ராஜ் இப்படி ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடி ஆகணுங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நிறையா பிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேர்ன் ஆகலாம், கொஞ்சம் ஸ்லோவாகலாம். ஸோ வந்து மேபி வந்து 220 அப்படிங்கிறது வந்து 180 190 அப்படிங்கிற மாதிரி மாறலாம். இதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் எல்லாம் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணால் ருத்ராஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயருங்க நம்ம டீமுக்கு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஃபார்முக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா. பர்சனலாக எனக்கு வந்து கார்த்திக் சர்மா மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் அவர் நேற்று ஆடினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பர்சனலாக நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணதுனாக்க என்னன்னா அவர் வந்து பயங்கரமாக 20 பால் 50 அடிக்கல அப்படின்னாலுமே நேற்று மேட்ச்க்கு என்ன தேவையோ அவர் ரொம்ப அழகாக பண்ணார். அவர்கிட்ட பவர் இருக்குங்க. பார்த்தோம் என்ன அடி அது ஹர்திக் பாண்டியா பால் ஒரு 6 போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட எட்ஜ் ஆஃப் த பேட்டில் தான் பட்டிருக்கோம். அப்படியே பறக்குது 88 மீட்டருக்கு. சரியான பவரான பிளேயராக தெரியுறாருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் அடிக்கிறது பார்க்குறதுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம 2 விக்கெட் தான் விட்டோம். அதுவுமே நல்ல பாசிட்டிவ். அண்ட் மிடில் ஆர்டர் வந்து கார்த்திக் சர்மா ஃபார்முக்கு வந்ததுமே ஓவராலாக ஒரு நல்ல விஷயங்க. நேற்று நம்ம டீம் எல்லாமே நல்லா பண்ணாங்க. எனக்கு என்னென்னா நேற்று முக்கியமான மேட்ச்சில் சென்னை வந்து இவ்வளோ நல்ல விஷயத்தை வந்து ப்ரெஷரில் என்னென்னா இப்போது இந்த மாதிரி ஒரு மேட்ச்சை வந்து நீங்கள் ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் ஆடுறது இல்லை ஐபிஎல் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஆடுறது அப்படிங்கிறது வேறு. நேற்று முக்கியமான க்ரன்ச்சான ஒரு மேட்ச்சில் எல்லாமே பக்காவாக பண்ணது வந்து நம்ம டீமோட ஒரு மென்டாலிட்டி காமிச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆக வேண்டாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை டெல்லி கூட முக்கியமான மேட்ச் இருக்குங்க. பட் இந்த மேட்ச்சை நான் ரொம்ப என்னென்னா ஒரு சென்னை ஃபேனாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப கம்ப்ளீட்டாக ஓவராலாக ரொம்ப எல்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. தூபே ஃபீல்டிங் பிரசாந்த் வீரோட 2 ஓவர் தாண்டி நேற்று வந்து 10 out of 10 பெர்ஃபார்மன்ஸுங்க சென்னை கிட்ட இருந்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற காமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.